ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம நல்லா மொறுன்ட்டு நல்லா ஒரு மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இதில் மசாலாலாம் நல்லா உதிராமல் நல்ல ஒரு டேஸ்டியான மீன் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். நான் மீன் நல்லா கழுவி உப்புலாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பாருங்கள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, இல்லை நம்ம 3/4 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். மிளகாய் பொடியை விட தனியா பொடி பாதி தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது. வாங்க நம்ம இதை இப்போ எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்ச இந்த மசாலாவெல்லாம் இதிலே போட்டுடலாம். இதிலே மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அதை ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா கையில் நல்லா பெசரிக்கலாம். இதை இந்த அளவுக்கு நல்லா பெசரிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது காரம் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நம்ம இந்த லெமனை பிழிஞ்சிக்கலாம். நான் அரை லெமன் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த சாரெல்லாம் நல்லா நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா இதை கையில் நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். அதில் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம அந்த மீன் நல்லா இந்த மசாலாவை தடவைனா அப்படியே பிடிக்கும். இல்லைன்னா அப்படியே உளுந்து போயிடும். அப்படியே இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் நீங்கள் உப்பு காரெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்ட்டு கூட ஒரு முறை பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம இந்த மசாலாவை மேலே தடவணும். இப்போ நம்ம ஒரு மீனாக எடுத்து நல்லா இதெல்லாம் இந்த பேஸ்டெல்லாம் நல்லா இது மேலே தடவி விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் பரவணும். சைடில் நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ வச்சுட்டு இதே போலவே நம்ம எல்லா மீனையும் இதே போல் நம்ம எல்லாத்தையும் இது போல் தடவி விட்டுடணும். ஃபுல்லாக நல்லா அந்த சைட்லலாம் தடவணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உப்பு காரெல்லாம் பிடிக்கும். இது போல் தடவிக்கணும் நல்லா. இப்போ நான் இதில் கருவேப்பிலை போடுறதுக்கு மறந்துட்டேன். லாஸ்ட்டாக நம்ம இதை நல்லா பெசரிட்டு இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டுடணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம பெசஞ்சிட்டோம். நம்ம எல்லா மீன் துண்டியுமே எல்லாத்துலேயும் இது மாதிரி நம்ம தடவி வச்சிடணும். இப்போ இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம நல்லா இப்படி தடவிடணும். இதே போல் நம்ம எல்லா மீன்லேயும் தடவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா மீன்லேயும் நல்லா இந்த மசாலாவை தடவி வச்சிட்டேன். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ஊற வச்சு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி இதை வறுத்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இது போல் நல்லா கொஞ்சம் அகலமான பேன் வச்சிடணும். இதில் வந்து நல்லா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் பொரிக்கிற அளவுக்குலாம் விட வேணாம். நம்ம அப்படி பாருங்கள், நம்ம இந்த பேனில் வந்து இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம அப்படியே ஒரு ஒரு மீன் பீஸாக எடுத்து நம்ம போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இது மாதிரி தீ வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. பாருங்கள், நான் இதில் 4 இது போட்டிருக்கேன், 4 பீஸு. இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து நல்லா ஒரு பக்கம் வந்து நல்லா செவந்துச்சு, திருப்பி போட்டுடலாம். நம்ம பாருங்கள், ஒன்று ஒன்று நம்ம நல்லா அப்படியே திருப்பி போட்டுட்டோம். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா முருவலாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் எடுத்துடலாம். நம்ம இப்போ அந்த மீனெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இன்னும் இருக்கிற மீனையும் நம்ம போட்டுடலாம் இதுலேயே. அவ்வளோதான், இது நல்லா கொஞ்சம் முருவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம முறுமுறுன்னுட்டு நல்ல ஒரு டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இதே போல் மெத்தடில் செய்யுங்க. நல்ல சூப்பராக அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.